நான் வைகுண்டத்துல இல்லை, அங்க நான் இருக்க மாட்டேன். இல்லை வேற விதமான கோவில்கள் எல்லாம் இல்லை. எங்க இருக்கிறேன் நான்? பக்தியோட பகவன் நாம சொல்ற இடத்துல நான் இருப்பேன். அதுதான் அனுமார். எங்க ராம ராமன்னா வந்துடுறாரு அவரு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இட் இஸ் வெரிஃபைடு. அதனால நான் சொல்றேன். அயோத்தியா வெர்டிக்ட் வந்த போது அந்த ஜட்ஜு கோர்ட்ல சொல்லும் போது நீங்க வேணா ஃபேக்கா இல்லையான்றத டபுள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பத்திரிகையாளர் இங்க இருக்கான்றது. ஒரு ஆஞ்சநேயரோட பின் தலைமுறை கோர்ட் மேல உட்காந்துருந்துதான். நம்பணும்னா நம்புங்க, இல்லைன்னா இல்லை. இது என்ன இந்த அம்மா வந்து இதை பேசுது அப்படின்றவங்க தாராளமா அதையும் சொல்லிக்கோங்க. பட் பகவன் நாம சொல்ற இடத்துல ஆஞ்சநேயர் வருவாருன்றது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த மாதிரி இதுல ஜெயசுந்தர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? அங்க இல்ல தெய்வம் வைகுண்டத்துல இருப்பாருன்னு வச்சுக்கலாம். பட் எங்கெல்லாம் பக்தியோட கடவுளோட பேர் எடுக்கிறோமோ அங்க வந்துடுறாரு அவரு. அப்படின்னா என்ன? ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ். அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ் வந்து சேர்ந்துருது. And there is a conspiracy in the cosmic. அந்த இடத்துல நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது. அதனாலதான் நல்லதை பேசு, நல்லதை சொல்லு, நல்லதே என்ன, நல்லதே செய் அப்படிங்கிறது. So it is a culture which builds goodness, which wants to have goodness around. So எளிய முறையில ஆண்டாள் சொன்னது ஒன்னே நம்ம படிச்சுட்டே போனோம்னா நம்ம பழங்காலத்துல வேத காலத்திலேருந்து இருக்கக்கூடிய கான்வர்சேஷனல் ஸ்டைல். நம்ம இந்தியன் பிலாசபி பத்தி பேசும்போது கூட இட் இஸ் ஒரு கேள்விக்கு பதில் டைரக்டா பதில் இல்லாம இது இல்லை அது இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போகும். அந்த சிஸ்டம்னால என்ன நம்மளுக்கு வருது? மனசு ஒண்ணு தேடும். இது இல்லைன்னா அப்போ, அது இல்லைன்னா அப்போ அப்படின்னு மனசு தீவிரமா யோசிச்சுட்டே போறதுனால யூ அரைவ் அட் சம்திங். ஓ மண்டைய தளர்ந்து அதுக்குள்ள போட்டுட்டா ஈஸி தான் இல்ல. ஆனா உன்னை யோசிக்க வச்சு அந்த வழியை நீயே தேடி அந்த உண்மையை உணர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிலசாபிக்கல் பேசிஸ். நெகேட் பண்ணிட்டே போவாங்க. இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை. அதுல கான்வர்சேஷனல் டெக்னிக். நீ கேள்வி கேளு நான் இல்லைங்கிற, நீ கேள்வி கேளு நான் இல்லைங்கிற, அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த டெக்னிக் இஸ் கான்வர்சேஷனல். ஆண்டாளமோ அதுதான் பண்றாங்க. ஏ தோழி வா, என்ன அகம்பாமா, உனக்கு கும்பகரண மாதிரி தூங்கிட்டு இருப்பியா நீ? இதெல்லாம் லிங்கிங் வித் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம மண்டையில போட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தா யூ நோ வாட் யூ ஹாவ் டு டூ. அதையும் சுந்தர் அழகா எடுத்து சொல்றாரு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எடுத்து முதல்லயே வந்துருது. 4வது பாட்டுலயும் 5வது பாட்டுலயும் இதெல்லாம் பண்ணணும். இந்த சுத்தமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் படுக்கைன்னா எப்படி இருக்கணும் அதையும் எடுத்து சொல்றாங்க. சோ இப்படி பழக்கத்துல இருந்த விஷயத்தையே எடுத்து தன்னுடைய தோழிகளுக்கு சொல்லி ஃபைனலா எல்லாரும் அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எழுந்துக்க மாட்டேங்கிற, அங்க பாரு தயிர் அரவம் கேட்டில்லையோ, காதல் ஓட மாட்டேங்கிற, தயிர் கடையுது, அவங்க எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே, நீ ஏன் வரமாட்டேங்கிற வெளியில? விசிறி, கண்ணாடி, இந்த இன்னும் 2-3 ஐட்டம் இருந்தா கூட இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எடுத்து சொல்றாரு. உங்களுடைய அகந்தைய போக்குறதுக்கு விசிறி. காத்தா அதை அடிச்சுட்டு போயிட்டோம் என்னுடைய அகந்தை. என்னுடைய இப்போ நம்ம இசை ஞானியோட பேச்ச கேட்டோம்னா அவரோட டிக்ஷனரியில அகந்தையே இல்லை. அடிமை அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போயிட்டார். அதுல அந்த விசிறி கூட என்னோட அகம்பாவத்தை போக்கிடு காத்தால. கண்ணாடியும் கொடு. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நான் நின்று பார்க்கும்போது உன் உருவம் தான் எனக்கு தெரியணும். அந்த தெய்வத்தின் உருவம் தான் எனக்கு வேணும். அதாவது என் முகமே நான் பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேனா, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேனா, அது இல்லை. அதை பார்க்கும்போது உன்னில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அதுல கண்ணில் படுதா பாரு.